இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மே 24ஆம் தேதி டெல்லி பயணம் என தகவல். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்த நிலையில் பயணம். குடியரசுத் தலைவர் குறிப்பு தொடர்பாக பிற மாநில முதல்வர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும். உதகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாநில தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். இரண்டாயிரத்து 26 மட்டுமல்ல, 2031, 2036 ஆண்டுகளிலும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. மக்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து வருவதாக பெருமிதம். 2026 மட்டும் இல்லை, 2031 அதுக்கப்புறம் வர 36 எல்லாமே திராவிட முன்னேற்ற ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிலைச்சு நிற்கும். இன்று மட்டுமல்ல, என்றுமே சர்வாதிகாரத்தை கடைபிடித்து வருகிறது பாஜக என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் சாடல். இந்தியா கூட்டணி பலவீனமாக உள்ளதாக ப. சிதம்பரம் கூறியது அவரது சொந்த கருத்து என பதில். சர்வாதிகாரத்தை கடைபிடிக்கிறாங்களா சார்? இப்ப இல்ல, தொடர்ந்து அதான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க சார். ப. சிதம்பரம் இந்தியா கூட்டணி வீக்கா இருக்குன்னு சொல்லி ப. சிதம்பரம் அது அவருடைய கருத்து. கல்வி உரிமை திட்டத்திற்கு திமுக அரசு நிதி ஒதுக்காததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி புகார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சுய புராணங்களை பாடுவதை விடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கௌரவ தலைவர் ஜே.கே. மணி உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்றதால் சலசலப்பு. தைலாபுரம் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பகிரங்கமாக புறக்கணித்த அன்புமணி. இந்த கூட்டத்திற்கு அன்புமணி வரலாம், வராமலும் போகலாம் என ராமதாஸ் பதில். பாமகவில் அப்பா மகன் கோஷ்டி மோதல் ஏதும் கிடையாது என ராமதாஸ் விளக்கம். செயல்பட முடியவில்லை என யாரும் விருப்பம் தெரிவித்தால் விரும்பியபடி மாற்றப்படுவார்கள் எனவும் பேட்டி. சொல்லல அப்படின்ற வருத்தம் வந்து தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. இல்ல சார், பாராட்டுக்கு சொல்லல, செயல் தலைவர் அன்புமணி என்று சொன்னேன். அதை அவர்கள் விருப்பம் தெரிவிப்பார்கள். இதனால் இனி செயல்பட முடியாது, கலைப்பாக இருக்கிறது, காவலம் இருக்கிறது சரியில்லை என்று எவராது சொன்னால் அவள் விருப்பப்படியே அவள் மாற்றப்படுவார்கள். அவ்வளவுதான். நிர்வாகிகள் சிலர் களைப்படைந்ததால் ஆலோசனை கூட்டத்திற்கு வராமல் இருக்கலாம். பாமக தலைவர் அன்புமணிக்கும் கூட்டத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் ராமதாஸ் திட்டவட்டம். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அதன் சீற்றம் குறைய போவது இல்லை என ராமதாஸ் ஆவேசம். படுத்துக்கொண்டே ஜெயிப்பதற்கான சூட்சமம் தனக்கு தெரியும் என்றும் திட்டவட்டம். படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்லுவோம். அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை எனக்கு தெரிந்த வித்தையை அவளுக்கும் தெரியும், சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதிகளிலும் வெற்றி பெற இலக்கு. தேர்தலில் கட்டாயம் கூட்டணி உண்டு என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் உறுதி.
கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தேர்தல் எனக்கு 50 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற வகையில் அவர்களுக்கு ஆலோசனை வேலை இருந்ததால் பாமக நிர்வாகிகளை கூட்டத்திற்கு வர முடியவில்லை. ராமதாஸ் கூட்டிய கூட்டத்தை பெரும்பாலான நிர்வாகிகள் புறக்கணித்தது குறித்த கேள்விக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கருத்து. அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. இல்ல அன்புமணி அவர்கள் கலந்துக்கலைங்கய்யா. அன்புமணி கலந்துக்கல, செயல் தலைவர் தமிழக பயணத்தின் போது அமித்ஷா சந்திக்காதது வருத்தம் அளிப்பதாக ஓபிஎஸ் பேட்டி அளித்ததன் எதிரொலி. ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகிய இருவருமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் திட்டவட்டம். அமித்ஷா சார் சென்னை வந்திருந்தப்ப ஓபிஎஸ் கூப்பிடல அப்படின்னு வருத்தம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சரியா செஞ்சுட்டாரு. என் கூப்பிடாது வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க கூட்டணியில் இருக்காரு. இல்லை, அன்னைக்கு அவர் கூட்டணியில் இருக்கிறாரு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவோம். அவர் வந்தது வேற விஷயம். அதனால் ஏற்கனவே இருக்கிறார்கள், அதனால் அவங்கள கூட்டணியில் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இருவருமே கூட்டணியில் இருக்காங்க. இபிஎஸ் இருக்காங்க, ஓபிஎஸ் இருக்கிறாங்க. பிரதமர் மோடியின் இதயத்தில் ஓபிஎஸ்க்கு தனி இடம் உண்டு. பன்னீர்செல்வம் எப்போதும் தங்களுடன் தான் உள்ளார் என்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். ஓபிஎஸ் அண்ணா எப்போ எங்களோட தான் இருக்கார். அவர் எங்கேயும் பிரிஞ்சு போகல. ஓபிஎஸ் அண்ணா எப்பொழுதும் எங்களோட இருக்கின்றார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இதயத்துல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஓபிஎஸ் ஐயாக்கு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ரமண மகரிஷி ஆசிரமத்தில் அண்ணாமலை தியானம். பக்தர்களோடு பக்தராக அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்ட வீடியோ வைரல். மே மாத இறுதிக்குள் மாவட்ட ஒன்றிய அளவில் சார்பு அணி நிர்வாகிகளின் நியமனத்தை முடிக்க வேண்டும். பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நியமனங்களை விரைந்து முடிக்கவும் தவேக நிர்வாகிகளுக்கு கட்சித் தலைவர் விஜய் அறிவுறுத்தல். இந்தியா கூட்டணி பலவீனமாக இருப்பதாக காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கருத்து. பாஜகவை போன்ற வலிமையான கட்சியை பார்த்தது இல்லை என்றும் புகழாரம். இந்தியா கூட்டணிக்கு எதிர்காலம் இல்லை என்பது காங்கிரஸ் மூத்த தலைவருக்கு கூட நன்கு தெரிந்திருக்கிறது. ப. சிதம்பரம் கூற்றை சுட்டிக்காட்டி பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் பிரதீப் பண்டாரி விமர்சனம். திண்டுக்கல், கொடைக்கானல், உதகை உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் அவதி. தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 20ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூர் மாவட்டம் கவுண்டநாயக்கன் பாளையம் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக புகார். போதை ஆசாமிகள் 2 பேரை கைது செய்து திருப்பூர் வடக்கு போலீசார் விசாரணை. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.80% மாணவர்கள் தேர்ச்சி.
மாணவிகள் 95.88%, மாணவர்கள் 91.74% தேர்ச்சி பெற்று அசத்தல். தேர்ச்சி பெற்றவர்கள் 8,17,261, ஏறத்தாழ 93.8% தேர்ச்சி விகிதம். இதில் மாணவியர் 4,17,183, 95.88% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 4,78,000, அதாவது 91.74% தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. வழக்கம் போல் மாணவர்களை விட 4.14% மாணவியர் அதிகம் தேர்ச்சி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகள் 91.26 விழுக்காடு, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.63 விழுக்காடு தேர்ச்சி. தனியார் சுயநிதி பள்ளிகள் 97.99 விழுக்காடு. 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 4917 என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. தேர்ச்சி சதவிகிதம் என்பது அரசு பள்ளிகள் 91.26%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.63%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 97.99%. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களில் சிவகங்கை முதலிடம். விருதுநகர் 97.45%, தூத்துக்குடி 96.76%, கன்னியாகுமரி 96.66% தேர்ச்சி பெற்ற முதல் 5 மாவட்டங்கள். முதலிடத்தில் சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்சி. அரசு பள்ளி மாணவர்களில் அதிக தேர்ச்சி பெற்ற 5 மாவட்டங்களின் பட்டியல் வெளியீடு. சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி, திருச்சி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் முதல் 5 இடங்களை பிடித்துள்ளன. திருச்சி அரசு பள்ளி மாணாக்கர்களில் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள். முதல் மாவட்டம் சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி, திருச்சி, தூத்துக்குடி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 98.09% பேர் தேர்ச்சி. ஆங்கிலத்தில் 94.46 விழுக்காடு, கணிதத்தில் 96.57 விழுக்காடு, அறிவியலில் 97.90 விழுக்காடு, சமூக அறிவியல் பாடத்தில் 98.49% பேர் தேர்ச்சி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் 8 பேர் 100க்கு 100 மதிப்பெண். அதிகபட்சமாக அறிவியலில் 10,838 பேரும், சமூக அறிவியல் பாடத்தில் 10,256 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று அசத்தல். 22% கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். பாடவாரியான 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி சதவீதம். தமிழ் பாடத்தில் இதுவரைக்கும் 98.09% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 8 மாணாக்கர்கள் 100க்கு 100% பெற்றிருக்கிறார்கள். 100க்கு 100. பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 92.09% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. மாணவிகள் 95.13%, மாணவர்கள் 88.70% பேர் தேர்ச்சி பெற்றவர்கள் 7,43,232, 92.09%. மாணவியர் 4,03,949, 95.1% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 3,39,283, 88.7% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை விட 6.43% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகள் 87.34% தேர்ச்சி. அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.09%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.03% தேர்ச்சி.
பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவீதம் அரசு பள்ளிகள் 87.34%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.09%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.03%. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளில் வரும் 19ஆம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம். தனி தேர்வர்கள் இணையதளத்தில் மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு. தமிழகத்தில் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். இல்லை, நான் இப்போ ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி ஜூன் 2 தான் இருப்போம். இப்போ இருக்கிறோம் நாங்கள் இது வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த வெயிலோட அளவு இதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டே அவங்க தான். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு என்ன அறிவுறுத்தல் பண்ணுகிறார்களோ அதன் அடிப்படையில் நம்ம அறிவிக்கணும். கண்டிப்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களின் தேர்ச்சி இதுவரை இல்லாத உச்சத்தை அடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக அரசு தீட்டும் திட்டங்கள் வரலாற்றில் இடம்பெறும் என்றும் நிகழ்ச்சி பதிவு. பத்து மற்றும் 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற தம்பி தங்கைகளுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். தன்னம்பிக்கையுடன் மேலும் பல சாதனைகள் புரிந்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றும் தவேக தலைவர் விஜய் பதிவு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு பள்ளியில் ஒரே மையத்தில் தேர்வெழுதிய மாணவிகள் 167 பேர் வேதியியலில் சென்டம் எடுத்த விவகாரம். கடந்த ஆண்டும் இந்த பள்ளியில் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்றுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு சந்தேக பாறையை மேலே திருப்பிட்டாங்க, ஆளாருக்கு இப்போ சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று முதல்கட்ட என்கொயரியில் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. ஸோ அதில் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்லை அது சார்ந்து யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அங்கே யார் கஸ்டோடியன் பாயிண்டில் யார் இருந்தால், யார் டிஓவாக இருந்து அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துகிட்டு போனது யார், அங்கே இருந்த சூப்பர்வைசர் யார், அவங்க எந்த ஸ்கூலில் சார்ந்தவங்க, அந்த சூப்பர்வைசர் உள்ளபடியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்லை வேறு சப்ஜெக்ட் டீச்சரா, இப்படி கிட்ட 100 பேரை கொண்ட ஒரு நடிகர் தனுஷின் இட்லி கடை, சிவகார்த்திகேயனின் பராசக்தி படங்களின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பாஸ்கரனின் வீட்டில் 5 பேர் கொண்ட அதிகாரிகள் அதிரடி ஆய்வு. திரைப்பட இயக்குநர் கௌதமனின் மகன் உள்ளிட்ட 2 மீது சென்னை அண்ணாநகர் போலீசார் வழக்கு பதிவு. மதுபோதையில் மளிகை கடை உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்திய புகாரில் நடவடிக்கை. வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம். பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு. தூத்துக்குடி அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்த கேரள மீனவர்கள் 16 பேர் சிறைப்பிடிப்பு. மீன்பிடி தடை காலத்தின் போது அத்துமீறிய விசைப்படகு மற்றும் ஃபைபர் படகுகளை பறிமுதல் செய்து மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. பழனி மலையடிவார கிரிவல பாதையில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் பேட்டரி ரோப் கார் சேவை ரத்து. மின்கம்பம் மற்றும் பனைமரம் முறிந்து விழுந்ததால் பக்தர்கள் அவதி. கரூர் மாவட்டம் குளித்தலையில் தனியார் டவர் கம்பெனியின் இரும்பு கம்பி வேலியை தொட்ட ஆசிரியை உயிரிழப்பு. உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வடகாட்டில் இரு தரப்பினரிடையே நடைபெற்ற மோதலில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த விவகாரம். 2 நாட்களில் விசாரணை அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என தேசிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி ஆணைய இயக்குநர் தகவல். அறிக்கை எத்தனை நாள்ல கொடுப்பீங்க? வித்தின் 2 days நாங்கள் அனுப்புவோம். மண்டே அனுப்பிடுவோம்.
காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் அதிகாரிகளுடன் விவசாயிகள் வாக்குவாதம். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு உரிய பணம் வழங்கவில்லை என கூறி முறையிட்டதால் பரபரப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 69,760க்கு விற்பனை. 1 கிராம் 8,720க்கு விற்பனையாகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்து. சாலையில் இருபுறமும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். குஜராத் மாநிலம் பூஞ்ச் விமானப்படை தளத்திற்கு வருகை தந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு உற்சாக வரவேற்பு. விமானப்படை தளபதி உட்பட வீரர்களுடன் கலந்துரையாடல். தீவிரவாத கட்டமைப்புகளை மேம்படுத்த பாகிஸ்தான் அதிக நிதி ஒதுக்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகார். தீவிரவாதத்தை வேரறுக்க இந்திய விமானப்படைக்கு 23 நிமிடங்களே போதுமானது என்றும் பெருமிதம். பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பாகிஸ்தான் நீர்வளத்துறை செயலாளர் மத்திய அரசுக்கு வேண்டுகோள். பாகிஸ்தானுக்கு எதிரான போர் பிரதமர் மோடியின் மன உறுதி மற்றும் பாதுகாப்பு படையினரின் துல்லியமான செயல்பாட்டை பிரதிபலிக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம்.